ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 1,50,000 மாணவர்கள் நீட் எழுதுகிறார்கள். கொஞ்சம் சத்தமிடாம இருங்க. தமிழகத்துல 1,50,000 ஏறக்குறைய 1,50,000 மாணவர்கள் நின்று நீட் எழுதுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 5வது நீட் இது. இதிலிருந்து அவர்கள் எவ்வளவு பொய் சொன்னார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து என்று சொன்னார்கள். ஆனால் 5வது நீட் என்று சாமானிய மாணவர்களும் தேர்வு செய்யப்படுகின்ற நீட். எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து நீட் எழுதுகின்ற மாணவர்கள் சரியா எழுதலனா 3 முறை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முந்தைய தேர்வுலாம் அது கிடையாது. ஒரு வாட்டி தேர்வு ஆகவில்லை என்றால் உங்களால அது அடுத்த முறை தேர்வு முடியாது. இந்த முறை நீட்டினால 3 முறை வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து யாரும் தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்ல முடிவுகளை எழுதுங்கள். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகள். ஆனால் ஒருவேளை நம்மால் இதில் தேர்வு ஆக முடியவில்லை என்றால் இன்னும் 2 வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். அதில் தமிழகத்திலிருந்து மட்டும் 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். அப்படி என்றால் ஏறக்குறைய 20 லட்சத்துல 1.5 லட்சம் பேர் தமிழகத்தில் எழுதுகிறார்கள் என்றால் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு தமிழக மாணவர்கள் நீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால இன்னைக்கு நீட் எழுதுகின்ற மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துகள். திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து நீட் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுங்கள். உங்களால முடியாது, இது சுப்ரீம் கோர்ட்டின் ஆர்டர். ஒவ்வொரு முறையும் அவர்கள் தேர்வுக்கு தயாராகும் பொழுது நீட்டை எடுத்துருவோம் சொல்லிட்டு அவங்களை தன்னம்பிக்கை குலைக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால நீட் எழுதும் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள்.